டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உயிரிழந்த தந்தையுடைய வார்த்தைக்கு உயிரூட்டிய 13 வயதுடைய சிறுவன் உணர்ச்சி வசப்படக்கூடிய சம்பவம். மாத்தறையில் உள்ள பகுதி ஒன்றில் உயிரிழந்த தன்னுடைய தந்தையுடைய வார்த்தைக்கு உயிரூட்டும் விதமாக 13 வயதுடைய சிறுவன் ஒருவன் வெசாக் மின்குமிழ் பந்தத்தினை அமைத்து தற்பொழுது பேசு பொருளாக மாறியுள்ளார். குறிப்பாகவே இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வெசாக் தினத்தை முன்னிட்டு பல இடங்களிலும் பல பகுதிகளிலும் வெசாக் மின்குமிழ்கள் அமைக்கப்பட்டு வித்தியாசமான முறையில் இந்த நிகழ்வினை கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். இருக்கின்ற பட்சத்தில் இலங்கையில் பல பகுதிகளிலும் வெசாக் கூடுகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் மாத்திரை பகுதியில் இந்த 13 வயது சிறுவனால் அமைக்கப்பட்ட வெசாக் மின்குமிழானது தற்பொழுது அனைவருடைய கவனத்தையும் ஈர்ந்துள்ளது. அதற்கு என்ன முக்கியத்துவம் என்று பார்த்தால் 13 வயதுடைய அந்த சிறுவன் கூறுகையில் தான் இந்த மின்குமிழை அமைப்பதற்கு தன்னுடைய தந்தை தான் காரணமாக இருந்துள்ளதாகவும் எனினும் தன்னுடைய தந்தையுடைய அன்பு தனக்கு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே போய்விட்டதாகவும் கூறியுள்ளார். எனினும் தன்னுடைய தந்தை இறந்த 3 மாதங்களே ஆகியிருந்த நிலையில் தான் தன்னுடைய தந்தை கூறிய வார்த்தைக்கு உயிரூட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் இவ்வாறு செயற்பட்டுள்ளதாகவும் தன்னுடைய தந்தை மின் பொறியியலாளராக கடமையாற்றி வந்திருந்த நிலையில் தனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இந்த மின்குமிழ் தொடர்பான பயிற்சியினை வழங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். எனினும் தன்னுடைய பாட்டனும் இந்த செயற்பாட்டையே செய்து வந்துள்ளதாகவும் இதனை அடுத்து தன்னுடைய தந்தைக்கு இந்த முறை தெரிய வந்துள்ளதை அடுத்து தன்னுடைய தந்தை தன்னுடைய அண்ணாக்கும் இது தொடர்பான பயிற்சியினை வழங்கியுள்ளதை அடுத்து தனக்கும் அவர் இறந்த பொழுது மின்குமிழ் தொடர்பான அனைத்து விடயங்களையும் தெரியப்படுத்தி உள்ளதாகவும் கூறியுள்ளார். எனினும் தன்னுடைய தந்தையும் பாட்டனும் ஆரம்பத்தில் இருந்தே வெசாக் தினத்தில் வெசாக் மின்குமிழை அமைக்கும் திட்டத்தினை ஏற்பாடு செய்து அதனை அவர்கள் வித்தியாசமான முறையில் அமைத்து வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். குறித்த அலங்கார பந்தலானது மாத்தறை புனித தோமஸ் கல்லூரியில் தரம் 8 கல்வி கற்கும் பெனிஜோ தெனுவான் சேனாநாயக்க என்ற சிறுவனால இந்த வெசாக் மின்குமிழ் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனை அடுத்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அந்த சிறுவன் படிப்பில் அதிகம் அக்கறை செலுத்தி வந்துள்ளதை அடுத்து அந்த சிறுவனுடைய தந்தை இருக்கும் பொழுதே நீ உயர்ந்து பெரிய ஒரு சிறந்தவனாக வளர வேண்டும் என்பதே தன்னுடைய ஆசை என்றும் தனக்கு கூறியுள்ளதாகவும் அந்த சிறுவன் கூறியுள்ளார். தன்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட நோய் காரணமாக திடீரென்று அவர் இறந்து 3 மாதங்களே ஆகியிருந்த நிலையில் அவருடைய இறப்பை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் தான் தந்தை கூறிய அந்த வார்த்தையின்படி தான் ஒரு சிறந்த ஒருவனாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் செயற்பட்டு வந்துள்ளதாகவும் இதனை முன்னிட்டே தான் வெசாக் தினத்தை முன்னிட்டு வெசாக் கூட்டினை அமைப்பதற்காக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் அதற்கான உதவியினை தன்னுடைய அண்ணனும் மற்றும் தன்னுடைய நண்பர்களும் சேர்ந்து செயற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பெனிஜன் என்ற சிறுவன் இந்த வெசாக் மின்குமிழை அமைப்பதற்கு சுமார் 5000 மின்குமிழை பயன்படுத்தி உள்ளதாகவும் எனினும் இதனை பார்க்கும் பொழுது வித்தியாசமான முறையிலும் விசித்திரமான முறையிலும் இருந்து வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாது அந்த சிறுவன் பல கடினங்களின் மத்தியிலும் மின்குமிழ் தொடர்பான அனைத்து அறிவுகளையும் பெற்ற பின்னதாகவே இந்த பயிற்சியினை முன்னெடுத்துள்ளதாகவும் எனினும் தனக்கு பலர் உதவி செய்திருந்தாலும் இது வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தன்னுடைய தந்தையுடைய ஆசையை தான் நிறைவேற்றியுள்ளதாகவும் எனினும் தனக்கு படித்து ஒரு விமானியாக வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருப்பதாகவும் அதற்கான ஆரம்பகட்ட முயற்சியிலிருந்து தான் வெற்றி பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். தற்பொழுது இந்த சிறுவன் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வந்தாலும் 13 வயதுடைய சிறுவன் தன்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்று அவர் கூறிய வார்த்தைக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இவ்வாறு செயற்பட்டுள்ளமை என்பது தந்தை மகன் உறவு எவ்வளவு பலமானது என்ற தொடர்பிலும் பலர் பலவிதமான கருத்துக்களையும் கூறி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது வெசாக் தினத்தை முன்னிட்டு இந்த வெசாக் மின்குமிழ் கூட்டினை பார்ப்பதற்காக பல பகுதிகளிலிருந்து மக்கள் சென்று அந்த வெசாக் கூட்டினை பார்த்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் சமூக வலைதளங்களில் அந்த சிறுவனுடைய செயற்பாட்டுக்கு பலரும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24.7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.